ஸோ ஜுவாலஜி கண்டினியூ பண்ண போறேன். ஜுவாலஜி வந்து ஆல்ரெடி நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். டிசீசஸ், ஹியூமன் டிசீசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லையா? கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு எக்ஸாம்பிள். சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் ஹியூமன் டிசீசஸ், மனித நோய்கள். இது வந்து கொஞ்சம் பெரிய டாபிக் தான், பட் சீக்கிரமா கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். சரிங்களா? என்ன மாதிரி பாசிபிள் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ஒரு நோய் எடுத்துக்கிட்டோம்னா அதுல என்னென்ன பாசிபிள் கொஸ்டின்ஸ் இருக்கும் சயின்ஸ்ல, இது வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க, இனிமேட்டு என்ன கேட்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம மலேரியா பார்த்துருக்கோம் இல்லையா? மலேரியா வந்து முடிக்கலாம், ஆனா ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ மலேரியான்றது என்னது? ஒரு புரோட்டோசோவா டிசீஸ். புரோட்டோசோவா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ ஆக்சுவலா டிசீசஸ் வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்றீங்கன்னா இதோட இன்ட்ரோடக்ஷன் நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். சரிங்களா? அதாவது டிசீஸ் ரெண்டா பிரிக்கலாம்: பரவும் நோய், பரவாத நோய். கம்யூனிகபிள் டிசீஸ், நான் கம்யூனிகபிள் டிசீஸ். ஓகேங்களா? ஸோ கம்யூனிகபிள் கீழே தான் இதெல்லாம் வரும். சரிங்களா? அதாவது புரோட்டோசோவா டிசீஸ், பாக்டீரியா டிசீஸ், வைரஸ், ஃபங்கை. This is caused by fungi, virus, protozoa and bacteria, helminthes. இது எல்லாமே கம்யூனிகபிள் டிசீஸ், பரவக்கூடிய நோய்கள். ஓகேங்களா? பரவாத நோய்கள்ல 3 கேட்டகரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஹெரிடிட்டரி, டெஃபிஷியன்சி டிசீஸ், அது மெட்டபாலிக் டிசார்டர், அதெல்லாம் இருக்கு. அது வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இது முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம அதுதான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ கம்யூனிகபிள் டிசீஸ்ல ஃபர்ஸ்ட் புரோட்டோசோவா டிசீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல என்னென்ன டிசீஸ் இருக்கும்னு நான் மென்ஷன் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ 5 டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ் இருக்கு புரோட்டோசோவா. ஓகேங்களா? புரோட்டோசோவானா ஒண்ணும் கிடையாது, இது ஒரு பாராசைட்ஸ், ஒட்டுண்ணி தான், வேற ஒண்ணு கிடையாது. புரோட்டோசோவானா வேணுமோ நினைச்சுக்காதீங்க. எப்படி வைரஸ், பாக்டீரியா எல்லாம் சொல்றோமோ அதே மாதிரி இது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இது வந்து 5 டைப்ஸ் ஆஃப் டிசீஸ் இருக்கு புரோட்டோசோவ்ல. ஓகேங்களா? 5 டைப்ஸ் சொல்ல முடியாது, 5 கேட்டகரிஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மலேரியா தான் பார்த்துட்டு இருக்கோம். மலேரியா வந்து எந்த ஒட்டுண்ணி ஏற்படுத்துகிறது அப்படின்றது பார்த்துட்டோம். பிளாஸ்மோடியம், பிளாஸ்மோடியம்லே கிட்டத்தட்ட 4 வகை இருக்கு இல்லையா? பிளாஸ்மோடியம் விவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியா, பிளாஸ்மோடியம் ஓவலே, பிளாஸ்மோடியம் ஃபால்சிபெரம். இதுல பிளாஸ்மோடியம் ஃபால்சிபெரம் மற்றும் தீவிர மலேரியா, சிவியர் மலேரியாவை ஏற்படுத்தக்கூடியது, அதாவது இறப்பை ஏற்படுத்தக்கூடிய மலேரியா. இந்த ஒட்டுண்ணியால பாதிப்பு ஏற்படுதுச்சுன்னா கருநீர் காய்ச்சல், பிளாக் வாட்டர் ஃபீவர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. அதாவது சிறுநீரகத்தில் ரத்தம் சேர்ந்து வரக்கூடியதான் கருநீர் காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சிறுநீரகம் கிடையாது, சிறுநீர், யூரின்ல. சரிங்களா? சிறுநீரகம்னா அது கிட்னி ஆயிடும். சரிங்களா? ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சது இல்லையா? இது வரைக்கும் தானே எடுத்திருக்கேன். சோ அஃபெக்டிங் ஆர்கனும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. அஃபெக்டிங் ஆர்கன் வந்து லிவர், அப்படி இல்லைன்னா ஆர்பிசி. ஓகேங்களா? பாதிக்கும் இடம். அடுத்தது காரணம், இது பரவுவதுக்கு, அதாவது யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு மலேரியா வந்துச்சுன்னா இன்னொருத்தவங்களுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. எப்படி வரும் அப்படின்னா பரவும். எதனால பரவும்னா கொசுவால பரவும். சரிங்களா? சோ காரணி, வெக்டார், இதை வந்து வெக்டார் பார்ன் டிசீசஸும் சொல்லுவாங்க. சரிங்களா? கீழே கொடுக்கப்பட்டுள்ளவர்களில் எது கடத்திகளால் பரவக்கூடிய நோய் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது which of the following is an example for vector borne disease. குரூப் 4ல இந்த மாதிரி தான் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் குரூப் 2 லெவல் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா யூபிஎஸ்சி லெவல் கொஸ்டின்ஸ் வந்து குரூப் 1 லெவல் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? குரூப் 1 லெவல் கொஸ்டின் வந்து குரூப் 2 லெவல் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப விஓஓ கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு குரூப் 4 லெவல்னா, குரூப் 2 லெவல் கொஸ்டின்ஸ் குரூப் 4ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்காங்க. ஏன்னா காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கு, எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? சோ அதனால சேஸ் அபிராமி மெயின்ஸ் கிளாஸ் இல்லன்னு நினைக்கிறேன். நீங்க சார் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ எனக்கு வந்து ப்ரிலிம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, நான் ப்ரிலிம்ஸ் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். பட் மத்த மெயின்ஸ்ல மத்த சப்ஜெக்ட் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, நீங்க சார் கால் பண்ணி கேட்டு பாருங்க. சயின்ஸ் எடுக்கல. சரிங்களா? லாஸ்ட் 4 days, ஆக்சுவலா லாஸ்ட் 3 days ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே சண்டேவே என்னால எடுக்க முடியல. எடுக்கலான்னு பார்த்தேன், பட் ஐ எம் நாட் ஃபீலிங் வெல், அதனால எடுக்கல. சரிங்களா? சோ மண்டேல இருந்து தான் எடுக்க ஆரம்பிச்சேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சார் கால் பண்ணி கேட்குறேன். ஓகேவா? சோ இப்ப எது நான் சொல்லிட்டு இருந்தேன், மறந்துட்டேன்.
ஓகே, வெக்டார் பார்ன் டிசீசஸ் கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரியும் கேட்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியா கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் கஷ்டமா கேட்பாங்க. வெக்டார் பார்ன் டிசீசஸ்ல மலேரியாலாம் ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கலாசா, லீஷ்மேனியாசிஸ் அந்த மாதிரி எல்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இது நம்ம படிச்சே இருக்க மாட்டோமே, இது என்ன டிசீஸ்னே தெரியாது அப்படின்ற மாதிரி விட்டுட்டு வந்துருவாங்க சார். அதாவது ஃப்ளூக்ல போட்டு வந்துருவாங்க. ரொம்ப ஈஸியானது இந்த 5 தான் வந்து உங்களுக்கு புரோட்டோசோவால ஏற்படுது. பட் வெக்டார் பார்ன் டிசீசஸ் டிஃபர். எதெல்லாம் மொஸ்கிட்டோவால பரவுதோ அது எல்லாமே வந்து வெக்டார் பார்ன் டிசீசஸ். ஓகேங்களா, நான் சொல்றேன் லாஸ்ட்ல, நான் சொல்றேன் என்னென்ன டிசீஸ்னு. கம்ப்ளீட்டா நம்ம வந்து இந்த பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கா, சரி வைரஸ் மற்றும் புரோட்டோசோவா, ஹெல்மென்தஸ் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் எதெல்லாம் வெக்டார் பார்ன் டிசீசஸ் நான் சொல்ல தேவையில்ல, நீங்களே சொல்லிடுவீங்க. சரிங்களா, சோ லாஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கேட்டகரியும் நம்ம கொஸ்டின்ஸ் பார்ப்போம். சரிங்களா, சோ எதனால பரவுதுன்னா ஃபீமேல் அனோஃபிலஸ் மொஸ்கிட்டோ, அதாவது பெண் அனோஃபிலஸ் கொசு. இது வரைக்கும் நான் முடிச்சிருப்பேன் இல்லையா. அடுத்தது, இந்த மலேரியாவை குணப்படுத்த மருந்து இருக்கானா? இருக்கு. சரிங்களா, பழைய புக்ல வந்து இது ரொம்ப பிளாக் லெட்டர்ஸ்ல கொடுத்துருப்போம். அது இல்லாம இது ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேங்களா, நிறைய தடவை இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மலேரியாவை குணப்படுத்தக்கூடிய மருந்து வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொய்னா மருந்து. தமிழ்ல வந்து கொய்னான்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல வந்து Q9 அல்லது குளோரோக்யூனைன். Q9 அல்லது குளோரோக்யூனைன் எப்படி வேணாலும் கேட்கலாம். இதுதான் வந்து மலேரியாவை குணப்படுத்தக்கூடிய மருந்து. இது எந்த மரத்துல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்றதும் கேட்டிருக்காங்க. சரிங்களா, சின்கோனா மரம். பாட்னில இந்த சின்கோனா மரத்துல எந்த பகுதியிலிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, மரப்பட்டை, பார்க் ஆஃப் ஸ்டெம், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இதுல உங்களுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. சரிங்களா, சின்கோனா மரப்பட்டையில இருந்து எடுக்கப்பட்ட மருந்து தான் என்னது, கீழே கொடுத்துருவாங்க. மலேரியாக்கான மருந்து மரத்தின் எந்த பகுதியிலிருந்து தயாரிக்கப்படுகிறது, வேர், தண்டு, மரப்பட்டை அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருவாங்க ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா, பார்க் ஆஃப் த ஸ்டெம், மரப்பட்டை. இது வந்து ஜென்ரலான மெடிசன். ஓகேங்களா, சோ உங்களுக்கு வந்து இன்ஃபேன்ட்ஸ், அதாவது குழந்தைகளுக்கு வந்து என்ன மருந்து யூஸ் பண்ணுவாங்க மலேரியாக்கான மருந்து, இது நியூ புக்ஸ்ல நான் பார்த்தேன். சரிங்களா, சோ பட் எக்ஸாம்ல இன்னும் கேட்கல, மேபி கேட்கலாம். சல்படாக்சின் அப்படி இல்லைன்னா பைரிமித்ரின், இதுவும் மலேரியாக்கான மருந்து தான். பைரிமித்ரின். ஓகேவா, இது வரைக்கும் புரியுது இல்லையா. சோ அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க. அடுத்து என்ன மாதிரி கொஸ்டின்னா, இப்ப வந்து ரிசர்ச் பத்தி. ஓகேங்களா, யார் யார் என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட்டாவே கொஸ்டின்ஸ் எழுதிக்கோங்க. பத்மபிரியா, நீங்க எது சொல்றீங்க எனக்கு புரியல. இந்த பிகினிங் இட் வாஸ் ஆல்சோ கிவன் ஃபார் கொரோனா அப்படின்னு அமைச்சிருக்கீங்க. எது சின்கோனா சொல்றீங்களா இல்ல கொய்னா மெடிசன் சொல்றீங்களா, எனக்கு புரியல. ஓகே, மேபி அது கொடுத்துருக்கலாம். மேபி அந்த மாதிரி ஏதாவது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸால இது பண்ணி டெஸ்ட் பண்ணிருக்கலாம், அந்த மருந்து கொடுத்து பார்த்திருப்பாங்க. பட் அது சரியாகல உடனே தான் வேற ரிசர்ச், நிறைய மருந்து அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிருக்காங்க கொரோனாக்காக. சரிங்களா, ஓகே. அடுத்தது பாருங்க, அடுத்தது ஸ்ட்ரெயிட்டாவே கொஸ்டின் எழுதிக்கோங்க. பிளாஸ்மோடியம் உயிரியை மலேரியா நோயுற்றவர்களின் ரத்தத்தில் முதல்ல கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்டு இந்த கொஸ்டின். ஓகேங்களா, அதாவது இப்ப மலேரியா நோய் உள்ளவர்களுடைய உடம்புல அவங்க உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்துல என்ன பாதிப்பு இருக்குன்னா, ஏதோ ஒரு ஒட்டுண்ணி இருக்கு, ஏதோ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு, அதற்கு வந்து பிளாஸ்மோடியம் தான் அப்படின்றத முதல்ல கண்டுபிடிச்சவர் யாருன்னா சார்லஸ் லெவரான். ஓகேங்களா, எழுதிக்கோங்க. பிளாஸ்மோடியம் உயிரியை மலேரியா நோயுற்றவர்களின் ரத்தத்தில் முதலில் கண்டறிந்தவர் சார்லஸ் லெவரான், 1880. ஆமா, டெய்லியுமே கிளாஸ் இருக்கும் எக்ஸப்ட் ஃப்ரைடே. ஆக்சுவலா இப்ப சாட்டர்டே சண்டேவும்
ஒரு நாள் ஏதாவது ஒரு இது வந்துருது சரிங்களா. சோ என்னுடைய மதர்-இன்-லாக்கு வந்து கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணிருக்கிறதால கொஞ்சம் ஏதாவது ஒரு வேலை வந்துருது. ஃபர்ஸ்ட் எல்லாம் சாட்டர்டே சண்டே எடுத்துட்டு இருந்தேன். பட் இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுக்க முடியாம போயிடுது. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல அது. ஸோ மேக்ஸிமம் ஒவ்வொரு வீக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன் எடுக்கிறதுக்கு. பார்க்கலாம் இந்த வாரம் என்ன ஆகுதுன்னு சரிங்களா. ஓகே, அடுத்தது அனோஃபிலஸ் கொசுவிற்கும் பிளாஸ்மோடியத்திற்கும் உள்ள தொடர்பை விளக்கியவர். So the relationship between Anopheles mosquito and Plasmodium இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனோஃபிலஸ் கொசுவிற்கும் பிளாஸ்மோடியத்திற்கும் உள்ள தொடர்பை விளக்கியவர் கிராசி. கிராசி. ஓகேங்களா. அடுத்தது இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கேட்டுட்டாங்க இது. பிளாஸ்மோடியத்தின் நோய் உண்டாக்கும் தன்மை பரவும் முறையை விளக்கி நோபல் பரிசு பெற்றவர் யார்? பிளாஸ்மோடியத்தின் நோய் உண்டாக்கும் தன்மை பரவும் முறையை விளக்கி நோபல் பரிசு பெற்றவர். The scientist who described about Plasmodium and its characteristics in human was clearly explained and got Nobel Prize. ஓகேங்களா. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர் ரொனால்ட் ராஸ். ஸோ பேசிக்கா நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும், ரொனால்ட் ராஸ். ஏன்னா ஆல்ரெடி எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்திருந்தவங்களாம் இந்த கொஸ்டின் கண்டிப்பா பார்த்திருப்பாங்க. 1992ல நோபல் பரிசு பெற்றாரு. முக்கியமா வந்து ரொனால்டு ராஸ் வந்து என்னன்னு கேட்டாங்கனாலே பிளாஸ்மோடியம், மலேரியாவை ஏற்படுத்தக்கூடிய ஒட்டுண்ணியான பிளாஸ்மோடியத்தை பத்தி ரிசர்ச் பண்ணவர். ஓகேங்களா. பிளாஸ்மோடியத்தின் நோய் உண்டாக்கும் தன்மை பரவும் முறையை பற்றி விளக்கியவர். ஓகேங்களா. எப்படி வந்து நம்ம வந்து வெறிநாய்க்கடிக்கு முக்கியமா காரணமா இருக்கிறது வைரஸ் இல்லையா. சோ வைரஸ பத்தி ரிசர்ச் பண்ணி ஜெர்ம் கொள்கை வெளியிட்டவர் யாருன்னு சொன்னேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வைரஸ பத்தி தெளிவா ரிசர்ச் பண்ணி ஜெர்ம் கொள்கை, ஜெர்ம் தியரி அப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. வெறிநாய்க்கடி, பாஸ்டரைசேஷன் மெத்தட், அந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்லியிருப்பாரு. அவர் தான் லூயிஸ் பாஸ்டர். அதே மாதிரி டிபி, காலராவில வந்து கோழிகள்ல காலரா நோய், மாடுகள்ல வந்து ஆந்த்ராக்ஸ் நோய், மனிதர்கள்ல இருந்து டிபி நோய். ஓகேங்களா. இதுக்கான காரணமா இருக்கக்கூடிய பாக்டீரியா பத்தி ரிசர்ச் பண்ணி டிபி தியரி அப்படின்ட்டு ஒண்ணு கொண்டு வருவாரு. ஓகேங்களா. மனிதருக்கு உண்டான கூடிய அந்த டிபியை பத்தி ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி டிபி தியரி அப்படின்ட்டு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாரு. அவரு யாரு அப்படின்னா ராபர்ட் கோச். ஓகேங்களா. அதே மாதிரி பிளாஸ்மோடியத்தை பத்தி தெளிவா விளக்கியவர் சர் ரொனால்ட் ராஸ். இந்த 3 கொஸ்டின்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. இதுல 3மே உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டதுதான் சரிங்களா. நம்ம கம்பேர் பண்ணி படிங்க, மேக்சிமம் கம்பேர் பண்ணி படிங்க. ஓகே. சோ இது வரைக்கும் நம்ம வந்து மலேரியா பத்தி பேசிக்கான சில கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலேரியாவுடைய கண்ட்ரோல் ப்ரோக்ராம்ஸ். ஓகேங்களா. மலேரியா வந்து ரொம்ப தீவிரமா பரவிட்டு இருந்தது. சோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய அவேர்னஸ் கேம்பெயின் கொண்டு வந்தாங்க. சோ அதுல ஒன்னொன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் மலேரியா. ஃபர்ஸ்ட் எந்த டே வந்து கொண்டாடுறாங்கன்னு சொல்லிடுறோம். வேர்ல்டு மலேரியா டே. இது பேசிக் ஜிகேல கேட்கலாம். வேர்ல்டு மலேரியா டே, உலக மலேரியா தினம், ஏப்ரல் 25. வெரி குட். ஏப்ரல் 25. சோ உங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் போயிடுச்சு. இப்ப இந்த வருஷம் 2022க்கான தீம், கருப்பொருள் என்ன அப்படின்றத இங்க பார்த்து எழுதிக்கோங்க சரிங்களா. சோ இது கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு சரிங்களா. அடுத்தது சோ மலேரியாக்காக நிறைய ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து NMCP, நேஷனல் மலேரியா கண்ட்ரோல் ப்ரோக்ராம்.
நேஷனல் மலேரியா கண்ட்ரோல் ப்ரோக்ராம் 1953ல கொண்டு வந்தாங்க. தேசிய மலேரியா தடுப்பு சட்டம். ஓகேங்களா. அது நேஷனல் மலேரியா எராடிகேஷன் ப்ரோக்ராம். நேஷனல் மலேரியா கண்ட்ரோல் பதிலா என்ன வரும்? எராடிகேஷன். சோ இது வந்து 1958ல கொண்டு வந்தாங்க. சரிங்களா. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பாத்துக்கோங்க. இது வேணாலும் கேட்கலாம். தடுப்பு சட்டம் கேட்டிருக்காங்க இது வரைக்கும். ஓகேங்களா. ஒழிப்பு சட்டம் இன்னும் கேட்கல. நேஷனல் மலேரியா ஒழிப்பு சட்டம். எராடிகேஷன்ன்றது என்னது? தேசிய மலேரியா ஒழிப்பு சட்டம். அடுத்தது மேப். மேப்னா மலேரியா ஆக்ஷன் பிளான். சோ இது 1995ல கொண்டு வந்தது. மலேரியா செயல்பாட்டு திட்டம். ஓகேங்களா. அடுத்தது நேஷனல் ஆன்டி மலேரியா ப்ரோக்ராம். 2000. நேஷனல் ஆன்டி மலேரியா ப்ரோக்ராம் 2000. ஓகேங்களா. ஆக்சுவலா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மலேரியா வந்து நோயுற்றவர்கள் உடம்புல பிளாஸ்மோடியம் ஒட்டுண்ணி இருக்கும். இந்த பிளாஸ்மோடியம் ஒட்டுண்ணி வந்து கொசு வந்து கடிக்கும் பொழுது அந்த கொசு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மலேரியா ஒட்டுண்ணியை கொண்டுள்ள கொசு வந்து இன்னொருத்தவங்களை கடிக்கும் பொழுது ஸ்போரோசைட் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள், அதாவது ஒரு நச்சு பொருள். ஓகேங்களா. அதை வந்து ரத்தத்தின் மூலம் கலக்க செய்யுது. சரிங்களா. அந்த ஸ்போரோசைட் வந்து கல்லீரல்ல அடைகிறது. சோ அது கல்லீரலை அடைஞ்சதுக்கு அப்புறம் கல்லீரலை பாதிக்கப்படுது. கல்லீரல்ல பல முறை பிளவு பெறும். ஓகேங்களா. அதாவது கிரிப்டோசோ இதெல்லாம் ரொம்ப டெப்தா இருக்கும், வேணாம். ஓகேங்களா. சோ பல முறை பிளவு பெற்று கடைசியில வந்து என்ன பண்ணும்னா கல்லீரலை வந்து கல்லீரல இருக்கக்கூடிய செல்லை வந்து இது சிதைக்கும். அதனாலதான் கல்லீரல் வந்து பாதிக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரிங்களா. ஜெனரலா அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இன்னொரு கொஸ்டின்ஸ் கூட கேட்பாங்க. என்ன அப்படின்னா இதை எழுதிக்கோங்க. எழுதிக்கோங்க. அனோபிலஸ் பெண் கொசு கடிப்பதனால் எந்த நச்சு பொருள் வெளிப்பட்டு குளிரையும் கடும் காய்ச்சலையும் ஏற்படுத்துகிறது? இதுக்கு அப்படியே கொஸ்டினாவே கேட்டிருந்தாங்க. அதாவது இப்ப அனோபிலஸ் கொசு வந்து பிளாஸ்மோடியம் ஒட்டுண்ணியை வந்து எடுத்துட்டு ஒருத்தங்க உடம்புல இருந்து மலேரியா நோய் உற்றவங்க உடம்புல இருந்து எடுத்துட்டு வந்து இன்னொரு நல்ல உடம்புல அதாவது நல்ல ஹெல்த்தியா இருப்பாரு, அவர் உடம்புல இது பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்னன்னா டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் வேலை செய்யும். முதல்ல என்ன ஏற்படுத்தும்னா குளிரையும் கடும் காய்ச்சலையும் ஏற்படுத்தும். அதை ஏற்படுத்தக்கூடிய அந்த நச்சு பொருள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஹீமோசோயின். இது வந்து எக்ஸாம்ல கேட்டது. சரிங்களா. எழுதிக்கோங்க. ஹீமோசோயின். அதாவது அனோபிலஸ் கொசு கடிப்பதனால் எந்த நச்சு பொருள் வெளிப்பட்டு கடும் குளிரையும் காய்ச்சலையும் ஏற்படுத்துகிறது? அவ்வளவுதான் கொஸ்டின். சரிங்களா. புரியுதா? சோ பெண் அனோபிலஸ் கொசு மலேரியாவை ஏற்படுத்துகிறது. ஆண் அனோபிலஸ் கொசு எந்த உயிரினத்தை பாதிக்கிறது? தாவரத்தை பாதிக்கக்கூடிய கொசு வந்து எது? ஆண் அனோபிலஸ் கொசு. ஆல்ரெடி போன கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். சோ இதோட கம்ப்ளீட்டா உங்களுக்கு என்ன முடியுதுன்னா மலேரியா முடியுது. சரிங்களா. மலேரியா வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் புரோட்டோசோவாஸ் ரொம்ப சிம்பிள். மீதி எல்லாமே சின்ன சின்னதுதான். மலேரியா மட்டும்தான் கொஞ்சம் பெருசு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயோரியா. செகண்ட் புரோட்டோசோவா டிசீஸ்ல பயோரியா. மலேரியா கிளியரா? ரிப்ளை பண்ணுங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் பயோரியா. சோ நம்ம பழைய
ரேடியோல யூஸ் பண்ண காலத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியல நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டீங்க ரேடியோவை. பயோரியா பல்படி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சோ பயோரியானாலே கண்டிப்பா என்ன ப்ராப்ளம்? டீத் ப்ராப்ளம், கம்ஸ் ப்ராப்ளம் தான். ஈறு மற்றும் பற்களை சிதைக்கக்கூடிய ஒரு நோய். ஓகேங்களா? பாதிக்கும் இடம் வந்து என்னது? கம்ஸ், ஈறு. எழுதிக்கோங்க, பாதிக்கும் இடம் வந்து கம்ஸ் அல்லது ஈறு. ஓகேவா? இதை ஏற்படுத்தக்கூடிய ஒட்டுண்ணி parasite. Ent amoeba gingivalis. Ent amoeba, இந்த ent amoeba எழுதிப்பீங்க நீங்க. gingivalis. ent amoeba gingivalis. ஓகேங்களா? இதோடைய பாதிப்பு என்னன்னா, ஈரல வந்து ரத்த கசிவு ஏற்படும். ப்ளீடிங் ஃப்ரம் கம்ஸ். இதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ரெண்டு விஷயம் தான். இது எங்க பாதிக்குது? கம்ஸ், ஈரு. அடுத்தது என்ன ஒட்டுண்ணி பாதிக்கிறதுனா என்ட் அமீபா ஜிஞ்சிபிலிஸ். இது 2 கொஸ்டின் தான். மூணாவதா என்ன கேட்கலாம்னா, இது எந்த ஒட்டுண்ணியால ஏற்படுதுன்னா பிளாஸ்மோடியம். ஓகேங்களா? இது 3 தான் டைப் ஆஃப் கொஸ்டின். வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. மூணாவது எழுதிக்கோங்க, டயேரியா. அல்லது இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, என்னன்னா அமீபிக் டிசென்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்த சீதபேதி. அமீபிக் டிசென்ட்ரி அல்லது ரத்த சீதபேதி. ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படக்கூடிய அந்த ஒட்டுண்ணி, எந்த ஒட்டுண்ணி வந்து இந்த டிசென்ட்ரியை ஏற்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ட் அமீபா ஹிஸ்டோலைட்டிகா. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்ட் அமீபா ஜிஞ்சிவேலிஸ். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2 கன்ஃபியூஸ் ஆகும். ரெண்டுமே ஒரே ஜீனஸ் நேம், பேரின பெயர் ஒண்ணுதான், ஆனா சிற்றின பெயர் தான் வேற அந்த ஒட்டுண்ணிக்கு. ஜிஞ்சிவேலிஸ் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிஞ்சர் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? அப்ப கண்டிப்பா கம்ஸ், வாய். சோ வாயில கம்ஸ் எங்க இருக்கு? வாயில இருக்கு. சோ அப்ப வந்து அது என்ன வரும்? பயோரியான்னு வரும். ஹிஸ்டோலைட்டிகா அப்படின்றது டயேரியா. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த என்ட் அமீபா ஹிஸ்டோலைட்டிகா ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேங்களா? சோ இது என்ன பாதிக்கும் இடம் வந்து என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதிக்கும் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குடல், இன்டெஸ்டைன் எழுதிக்கோங்க, முக்கியமானது. பாதிக்கும் இடம் அஃபெக்டிங் ஆர்கன் வந்து குடல், இன்டெஸ்டைன். என்ன சிம்டம்ஸ்னா மியூக்கஸ் அண்ட் டயேரியா வித் பிளட். ஓகேங்களா? அதாவது ஒண்ணும் கிடையாது, ரத்த சீதிபதினா உங்களுக்கு என்னன்னு தெரியும். மியூக்கஸ் அண்ட் டயேரியா வித் பிளட். Fourth one, African sleeping sickness. ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ், ஆப்பிரிக்கா தூக்க வியாதி. சரிங்களா? சோ இதை ஏற்படுத்தக்கூடிய ஒட்டுண்ணி பெயர் வந்து நீங்க ஒட்டுண்ணின்னு போட்டு எழுதிக்கோங்க, நான் ஷார்ட்டா எழுதிக்கிறேன். ட்ரிப்பனோசோமா ப்ரூசை. ட்ரிப்பனோசோமா ப்ரூசை. ட்ரிப்பனோசோமா ப்ரூசை இதுதான் வந்து ஆப்பிரிக்கா தூக்க வியாதியை ஏற்படுத்தக்கூடிய ஒட்டுண்ணி. ஓகேங்களா? ரிப்பீட்டட் கொஸ்டின் இதுவும். இது வந்து எதனால பரவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு பூச்சியால தான் பரவுது. இதுவும் வந்து என்னது? ஒரு வெக்டார் பார்ன் டிசீஸ். ஓகேங்களா? என்ன பூச்சி அப்படின்னா திசி பூச்சி. ஓகேங்களா? திசி மொஸ்கிட்டோ. ஓகேங்களா? மொஸ்கிட்டோன்னு சொல்ல முடியாது, ஃப்ளை. ஓகேங்களா? பூச்சி இது. ஓகேங்களா? மொஸ்கிட்டோ கிடையாது. இது பாக்குறதுக்கு வந்து கொசு மாதிரிதான் இருக்கும். ஓகேங்களா? இதை
இது பரவதற்கு காரணமா இருக்கக்கூடியது ஆப்பிரிக்கா தூக்கி வியாதி, டிசி ஃபிளை அல்லது பூச்சி. பாதிக்கும் இடம் வந்து பாத்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். இது அவ்வளவுதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 5th ஒன், வேற எதுவும் இதுல கேட்க மாட்டாங்க. 5th ஒன் வந்து பாத்தீங்கன்னா கலா அசார். எழுதிக்கோங்க, கலா அசார். இதுக்கு இன்னொரு பெயர் டம்டம் காய்ச்சல் அல்லது டம்டம் ஃபீவர், அல்லது இன்னொரு பேர் கூட இருக்கு, பிளாக் ஃபீவர்னு சொல்லுவாங்க, கருப்பு காய்ச்சல். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. மலேரியால வந்து கருநீர் காய்ச்சல் சொல்லுவீங்க, பிளாக் வாட்டர் ஃபீவர். இது எனது பிளாக் ஃபீவர், கருப்பு காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, டம்டம் ஃபீவர். சோ இதை ஏற்படுத்தக்கூடிய ஒட்டுண்ணி அல்லது பாராசைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, லீஷ்மேனியாசிஸ். லீஷ்மேனியாசிஸ் டோனோவானி. லீஷ்மேனியாசிஸ் டோனோவானி. ஓகேங்களா. பாதிக்கும் இடம் வந்து லிவர், ஸ்பிளீன், கல்லீரல், மண்ணீரல் பாதிக்கும் இடம். இதுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, என்ன அப்படின்னா பிளாக் டிசீஸ், கருப்பு காய்ச்சல். ஓகேங்களா. அதே மாதிரி இப்ப ரீசெண்டா இன்னொரு ஒரு சிற்றினமும் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதாவது லீஷ்மேனியாசிஸ் செய்யுமுறி. ஓகேங்களா, 2020 நினைக்கிறேன். ஓகேங்களா, ரீசெண்டா கண்டுபிடிச்சாங்க இந்த நோயை ஏற்படுத்தக்கூடிய இன்னொரு ஒரு ஸ்பீஷியஸ், லீஷ்மேனியாசிஸ் செய்யுமுறி. சோ அது புக்ல இருக்காது, இது எக்ஸ்ட்ரா கொஸ்டின் தான். கரண்ட் அஃபேர்ஸ் மேபி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இது கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். ஓகேங்களா, அவ்வளவுதான். முக்கியமா பரவக்கூடிய அந்த வெக்டார் காரணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டட் கொஸ்டின். அதாவது இந்த கலா அசார் நோயை வந்து பரவதற்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு காரணி அல்லது வெக்டார், அல்லது வெக்டார்னா என்னது, காரணின்னு சொல்லுவாங்க, கடத்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா பிலிப்போடோமஸ். பிலிப்போடோமஸ் பிலிப்போடோமஸ். இது பாக்குறது கொசு மாதிரி தான் இருக்கும், மேல எல்லாம் ரோமம் இருக்கும். சரிங்களா, கொசு தான், ஆனா மேல அதிகமான ரோமம் இருந்துச்சுன்னா அதுதான் பிலிப்போடோமஸ். ஓகேங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா, இதோட கம்ப்ளீட்டா என்ன முடியுது, புரோட்டோசோவா டிசீசஸ் முடியுது. ஓகேங்களா, பயோரியா, மலேரியா, டயேரியா, ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கல்லா அசார். சோ இந்த 5 நோயும் நம்ம முடிச்சிட்டோம். சரிங்களா, சோ இதோட புரோட்டோசோவா டிசீஸ் முடிஞ்சிச்சு. அடுத்தது போலாமா, பாக்டீரியல் டிசீஸ் பார்க்கலாமா. புரோட்டோசோவா கிளியரா? ஆமா, மணல் பூச்சி. கரெக்ட், மணல் பூச்சி, சாண்ட் ஃபிளை. டிசி பூச்சி வந்து மணல் பூச்சி. லீஷ்மேனியாசிஸ் செய்யுமுறை வந்து ஆக்சுவலா ரீசெண்டா கண்டுபிடிச்ச ஒரு ஸ்பீஷியஸ். அதாவது லீஷ்மேனியாசிஸ் டோனோவானி மட்டும் கிடையாது, லீஷ்மேனியாசிஸ் செய்யுமுறை அப்படின்ற ஒரு ஸ்பீஷியஸ்னாலையும் இந்த கலா அசார் அல்லது டம்டம் காய்ச்சல் உருவாகிறது அப்படின்றது ரீசெண்டா கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா, டோனோவானிக்கு அப்புறம் கண்டுபிடிச்ச ஒரு ஸ்பீஷியஸ். பட் உங்க புக்ல வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, இது வந்து நான் சொல்றேன். சரிங்களா, இது கரண்ட் அஃபேர்ஸ்ல நான் படிச்சுட்டே வந்ததால எனக்கு தெரியும். ஓகேங்களா, சோ மேபி 2019 or 20ல வந்து நீங்க போட்டு பாத்தீங்கன்னாலே தெரியும், நெட்ல போட்டு பாத்தீங்கன்னாலும் தெரியும். நெக்ஸ்ட் பாக்டீரியல் டிசீஸ். Disease caused by
பாக்டீரியா. பாக்டீரியா நோய் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்ல, ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டு சொல்லனா இல்லையா? எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். பிளான் கிளாசிபிகேஷன்ல வைரஸ் தான் நான் எடுக்கல, பாக்டீரியா எடுத்துட்டேன் இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க, பிரிலிம் ஸ்டூடெண்ட்ஸ். பாதிக்கும் இடம் பாக்டீரியா, அந்த நோய் பெயர் ஒரு 13 நோய் நினைக்கிறேன். எடுத்துட்டேன், நான் செக் பண்ணிட்டு சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா நம்ம டைம் சேவ் பண்ணலாம். இது எடுத்துட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட் போலாம். டெட்டனஸ், டைபாய்டு, காலரா, டிபி, டிப்தீரியா எடுக்கலையா? சோ இங்க எடுத்துக்கலான்ட்டு விட்டுருப்பேன் இல்லையா? சோ அதை எடுத்துட்டுனா இல்லையான்னு ஒரு கன்ஃபியூஷன். ஏன்னா அங்க என்ன பார்க்க போறோமோ அதேதான் இங்கேயும், இங்க என்ன பார்க்க போறோமோ அதேதான் அங்கேயும். இப்ப 2 தடவை எடுக்க தேவையில்ல, அதுக்குதான் சொல்றேன். எடுத்துட்டோமா இல்லையா? ரூபா நோன்னு சொல்றீங்க, சிந்தியா கம்ப்ளீட்டட் சொல்றீங்க. நான் என்னதான் எடுத்துக்கிறது? வேற யாராவது ரிப்ளை பண்ணுங்க செக் பண்ணிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 12 to 13 கொஸ்டின்ஸ், 13 பாக்டீரியல் டிசீசஸ் சொல்லியிருப்பேன். லெப்ரசி, நிமோனியா, வூப்பிங் காஃப், பிளேக், ஆந்த்ராக்ஸ். ஆந்த்ராக்ஸ்ன்றது மாடுகள். ஓகே, சிந்தியா 9th ஜூன்ல வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். 9th மே வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். சரி, ஓகே. சோ ரூபா நீங்க வந்து அந்த வீடியோ பாத்துக்கோங்க, சரிங்களா? சோ நம்ம திருப்பி பார்க்க தேவையில்ல. இதுல இருக்கக்கூடிய வேற பாசிபிள் கொஸ்டின் என்னன்னு நான் ஒன்னொன்னா சொல்றேன், அதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெட்டனஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு டெஸ்ட் இருக்கு. இந்த டெட்டனஸ் அப்படின்ற நோய் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட், இதெல்லாம் நியூ புக்ல வந்து அப்டேட்டட், அதனால இதை எழுதிக்கோங்க. அதுக்கு பேர் வந்து வைடல் டெஸ்ட், வைடல் சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த வைடல் டெஸ்ட் எந்த நோய்க்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா டெட்டனஸ். சோ டெட்டனஸ் அப்படின்ற பக்கத்துல எழுதிக்கோங்க, ரணஜன்னின்னு சொல்லியிருப்பேன். டெட்டனஸ் அப்படின்றது ரணஜென்னி. ஓகேங்களா? சோ டைபாய்டுக்கான மருந்து சொல்லிட்டேனா? டைபாய்டுக்கான மருந்துகள் எல்லாத்தையும் சொல்லிட்டேனா? மெடிசின்ஸ் பிசிஜி, டிபிடி, டிடி, டிடி எல்லாத்தையும் சொல்லிட்டேனா? மருந்துகள் சொல்லிட்டேனா? சாரி, மாத்தி சொல்லிட்டேன். டைபாய்டு தான் வைடல் டெஸ்ட். கரெக்ட். டெட்டனஸ் சொல்லிட்டேன். நான் டைபாய்டு வந்து வைடல் டெஸ்ட். சாரி, மாத்தி சொல்லிட்டேன். நோட் பண்ணிக்கோங்க, வைடல் டெஸ்ட் வந்து டைபாய்டு. ஓகே, நான் என்ன மருந்து மட்டும் சொல்லிடுறேன், மருந்து மட்டும் ரிப்பீட் பண்றேன். ஓகேங்களா? ஒரு குழந்தை பிறந்த உடனே 24 மணி நேரத்துக்குள்ள, ஒரு நாளைக்குள்ள போடக்கூடிய ஒரு ஊசி தான் என்னது, ஃபர்ஸ்ட் வேக்சின் அப்படின்னா என்னது, பிசிஜி, பேசிலஸ் கால்மெட்டி காரின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பேசிலஸ் கால்மெட்டி காரின். சோ இதை கண்டுபிடிச்சவர் கால்மெட்டி காரின் என்ற சயின்டிஸ்ட் தான். ஆக்சுவலா இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபி நோய்க்கான ஒரு மருந்து. ஓகேங்களா? டிபி நோய்னா என்ன தெரியும், காச நோய் அல்லது எலும்புருக்கி நோய் எதுவும் சொல்லலாம். டியூபர்குலோசிஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, சரிங்களா? சோ இந்த டிபி நோய்க்கான இது வந்து ஒரு பாக்டீரியல் டிசீஸ். இந்த டிபியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாக்டீரியா தான் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். ஓகேங்களா? சோ அது வராம தடுக்கிறதுக்காக 24 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு பிசிஜி வேக்சின் போடுவாங்க, சரிங்களா? சோ அதுக்கப்புறம் என்ன வேக்சின் எல்லாம் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வேக்சின் டேப்லெட் காலம் கொடுத்துட்டேன், நானு கொடுத்துருக்க மாட்டேன். டிசீசஸ் இதுக்கப்புறம் தான் எடுக்கிறேன், லாஸ்ட் மெடிசின் பார்க்கும்போது நான் கண்டிப்பா கொடுக்குறேன். அதுக்கப்புறம் டிபிடி அப்படின்ட்டு ஒரு வேக்சின் பார்த்திருப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா டிப்தீரியா, நிமோனியா, சாரி பீனோனே நிமோனியா, நானே தப்பு பண்றேன் பாருங்க. நிமோனியான்னு எழுதிடாதீங்க, பர்டிசிஸ். இது பர்டிசிஸ் அப்படின்னா என்னன்னா வூப்பிங் காஃப், கக்குவான் இருமல். நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுவீங்க. ஓகேங்களா? 3வது டெட்டனஸ். ஓகேங்களா? அப்ப டிபிடி என்ற வேக்சின் எந்த நோய்க்கான மருந்து அப்படின்னு கேட்பாங்க, சரிங்களா?
டிப்தீரியா தொண்டை அடைப்பான். ஓகேங்களா, இது வந்து தொண்டை அடைப்பான். பர்டூசிஸ், பீனா பர்டூசிஸ் நிமோனியா கிடையாது. நிமோனியா தப்பு பண்ணிடுவீங்க, பாத்துக்கோங்க. பர்டூசிஸ்னா ஊப்பிங் காஃப், ஊப்பிங் காஃப்னா கக்குவான் இருமல். ஓகேங்களா, அப்ப கக்குவான் இருமல், தொண்டை அடைப்பான், அடுத்தது என்னது ரணஜன்னி. இது மூன்றுக்கான ஒரு மருந்து தான் என்னது டிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, சோ அதே மாதிரி இந்த டிபிடி முக்கியமா இன்னொரு பேர் இருக்கு, என்ன அப்படின்னா ட்ரிபிள் ஆன்டிஜன் என்று அழைக்கப்படுகிறது. ரிப்பீட்டட் கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா, முத்தடுப்பு ஊசி எது அப்படின்னு கேட்பாங்க. முத்தடுப்பு ஊசி. சோ முத்தடுப்பு ஊசி அல்லது ட்ரிபிள் ஆன்டிஜன் அப்படின்னா என்னது டிபிடி. இந்த நோய் தான் முக்கியமானது. இது வந்து 10th வீக் 14th வீக் போடுவாங்க. சரிங்களா, சோ ஒரு குழந்தை பிறந்த 10வது வாரம் மற்றும் 14வது வாரம் வந்து அந்த வேக்சின் போடுவாங்க. இது நான் அந்த வேக்சின் டேப்லெட் காலம் பின்னாடி கொடுக்குறேன், இப்போதைக்கு ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது 3வதா இருக்க வேக்சின் வந்து டிடி. டிடினா டிப்தீரியா மற்றும் டெட்டனஸ். இந்த 2 நோய்க்கான மருந்து, தொண்டை அடைப்பான் மற்றும் ரணஜன்னிக்கான மருந்து. இது வந்து டபுள் ஆன்டிஜன் என்று அழைக்கப்படுகிறது. இரட்டை ஊசி அப்படின்னு சொல்லுவாங்க. டபுள் ஆன்டிஜன் அல்லது இரட்டை ஊசி. ஓகேங்களா, லாஸ்ட் ஒன் டிடி. டிடின்றது டெட்டனஸ் டாக்ஸின். டெட்டனஸ் டாக்ஸின் டிடி எதுக்குன்னு தெரியும் உங்களுக்கு. பாக்டீரியாவுடைய அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் growth வந்து ஸ்டாப் பண்றதுக்கான ஒரு வேக்சின். அடிபட்டாலோ இல்ல என்ன ஒரு உடம்புல பிரச்சனை ஏற்பட்டாலுமே, இல்ல சிறியதாக ஒரு காயம் ஏற்பட்டாலோ, இல்ல வந்து ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட்ஸால காயம் ஏற்பட்டாலோ, ஏன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, டிடி தான் போடுவாங்க. சரிங்களா, இது எதுக்குன்னா அந்த பாக்டீரியாவுடைய growth வந்து ஸ்டாப் பண்றது, ஃபர்தரா எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம உடம்புல ஏற்படாம இருக்கிறதுக்கான ஒரு வேக்சின் தான் இது டிடி. ஓகேங்களா, சோ இதோட வந்து மருந்து இது தவிர வந்து லெப்ரசின்னு சொல்லியிருப்பேன். லெப்ரசிக்கு இன்னொரு பேர் என்னன்னு கூட சொல்லியிருப்பேன். தொழுநோய்க்கோட இன்னொரு பேரு. ரிப்பீட்டட் கொஸ்டின் இந்த கொஸ்டின். ஹான்சனின் டிசீஸ் அல்லது ஹான்சன் நோய் என்று அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா ஹான்சன் என்பவர் தான் இதை கண்டுபிடிச்சிருப்பாரு, அதனாலதான் இது பேரே வந்து ஹான்சன் டிசீஸ் அப்படின்ட்டு வச்சுட்டாங்க. லெப்ரசி அல்லது தொழுநோய் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான மருந்து வந்து பாத்தீங்கன்னா சல்ஃபா ட்ரக்ஸ், சல்ஃபா மருந்துகள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த நோய்களுக்கு சல்ஃபா மருந்துகள் பயன்படுகிறதுன்னு கேட்பாங்க. லெப்ரசி அல்லது தொழுநோய். ஓகேவா, சோ இதோட மருந்து முடியுது. இது வரைக்கும் புரிஞ்சுதா, கிளியரா? பாக்டீரியல் டிசீஸ் கிளியரா? அடுத்தது போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் எழுதிக்கோங்க. வைரல் டிசீசஸ். வைரல் டிசீசஸ் நம்ம இன்னும் பார்க்கல, ஏன்னா இப்பதான் எடுத்தது, அதனால எனக்கு ஞாபகம் இருக்கு. டிசீஸ் காஸ்ட் பை வைரஸ். வைரஸால் ஏற்படக்கூடிய நோய்கள் எழுதிக்கோங்க. வைரல் டிசீசஸ். சோ பாக்டீரியாவை யார் கண்டுபிடிச்சது? ஸ்டார்டிங் இது பண்ணிருக்கோம், அதை கேட்டிருக்கோம். ஆண்டர்வன் லீவன்ஹாக் 1675. ஓகே, அதே மாதிரி வைரஸ் முதல்ல கண்டுபிடிச்சது யாரு? டிமிட்ரி ஐவானோஸ்கி. சரிங்களா, டிமிட்ரி ஐவானோஸ்கி. எந்த வருஷம்? 1892. ஓகேங்களா, சோ வைரஸ் என்பது எதனால் ஆனது, எந்த பொருளால் ஆனது? நச்சுத்தன்மை உடைய புரதத்தால் ஆனது. வைரஸ்க்கு உயிர் இருக்கானா? உயிர் உள்ளவைகளில், அதாவது லிவிங் ஆர்கானிசம்ஸ்ல இது ஆக்டிவா இருக்கும், நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ்ல இது இன்ஆக்டிவ் ஸ்டேட்ல இருக்கும். சரிங்களா, சோ இத பத்தி தெளிவா நான் முன்னாடி எடுத்துட்டேன் வைரஸ பத்தி.
யாராவது வரலன்னா அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க சரிங்களா. சோ இப்ப வந்து வைரஸால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்னன்னு பார்க்க போறோம். சோ டேப்லெட் காலம் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நோய், டிசீசஸ், ஓகேங்களா. அடுத்தது வந்து பாதிக்கும் இடம். சோ வைரஸ் பேர் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் பாதிக்கும் இடம் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நோய், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எந்த வைரஸ் இத வந்து பரவுது, இந்த நோயை பரவக்கூடிய வைரஸ். அடுத்தது பாதிக்கும் இடம். சோ பாதிக்கும் இடம் எல்லாத்துக்கும் அவசியம் கிடையாது, ஒரு சிலதுக்கு மட்டும் எக்ஸாம்ல கேக்குறாங்க, அதுல நான் சொல்லிடுறேன் சரிங்களா. சோ ஃபர்ஸ்ட் அப்படியே இந்த முதல்ல இந்த டேப்லெட் காலம் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சரிங்களா. சோ எழுதிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணா லேட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ நீங்களும் அப்படியே சைட் பை சைடு எழுதிட்டே வாங்க, ஏன்னா டைம் இல்ல, சீக்கிரம் முடிச்சிடலாம். எழுதிட்டு வரீங்களா? சோ இதுக்கப்புறம் மெர்ஸ், சார்ஸ், அதுக்கப்புறம் வந்து இங்க பாருங்க லாஸ்டா வந்து 12வது மெர்ஸ் பார்த்தோம் இல்லையா. அடுத்து சார்ஸ் அப்படின்னு ஒரு வைரல் டிசீசஸ் இருக்கு. அடுத்தது வந்து எபோலா அப்படின்னு ஒரு டிசீசஸ் இருக்கு. அடுத்தது 15th வந்து பாத்தீங்கன்னா கொரோனா. ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலா இந்த கொரோனா, சார்ஸ், மெர்ஸ், எபோலா, எய்ட்ஸ் இத பத்தி நம்ம ரொம்ப என்ன சொல்றது கொஞ்சம் டெப்தா பார்ப்போம், ஏன்னா இத பத்தின கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. ஸோ எய்ட்ஸ் பத்தி இந்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கு. இப்போ மேபி கொரோனாவை பத்தி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா. இத பத்தி நான் தனியா எக்ஸ்பிளைன் பண்றேன், ஜஸ்ட் எழுதி மட்டும் வச்சுக்கோங்க. சாரி, இன்னொரு ஒரு டிசீசஸ் இருக்கு, அது வந்து முன்னாடியே எழுதிக்கோங்க. நான் இங்க எழுதுறேன், நான் முன்னாடியே எழுதிக்கோங்க. ராபிஸ், வெறிநாய்க்கடி. வெறிநாய்க்கடி தான் ராபிஸ், ராப்டோ வைரஸ். ஓகேங்களா, ராப்டோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தோலில் வீக்கம், ஸ்கின் தான் பாதிக்கப்படும். ஓகேங்களா, பாதிக்கும் இடம் வந்து ஸ்கின், தோல். ஓகேவா, இது வரைக்கும் எழுதிட்டீங்களா? இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணலாமா?
ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? எழுதிட்டீங்கல்ல? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, எய்ட்ஸ். சோ எய்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், அக்வயர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்கொள்ளி நோய் அப்படின்ட்டுனா அது எய்ட்ஸ் தான். சரிங்களா? ஆட்கொள்ளி நோய்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா வந்துச்சுன்னா இறந்துருவாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நம்ம வந்து பார்த்துட்டோம், எய்ட்ஸ் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு டெஸ்ட் எடுத்து 2 டெஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? எய்ட்ஸ் எடுக்கும்போது சொல்லுவேன், பிரிலிமினரி டெஸ்ட், அடுத்து கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட். ஓகேங்களா? உறுதிப்படுத்தும் சோதனை, எளிய சோதனைன்னு இருக்கு. வெஸ்டர்ன் பிளாட் அண்ட் லைசா டெஸ்ட். அது ரெண்டும் எடுத்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஹெச்ஐவி வந்து இருக்கு அப்படின்ட்டு பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வாழ்நாள தள்ளி போடுறதுக்கான சில மருந்துகள் இருக்கு. ஆனா அது வந்து முழுமையா குணப்படுத்த முடியாது. பட் அவங்க வாழ்நாள கொஞ்ச நாள் தள்ளி போடலாம். ஓகேங்களா? ஆனா அதுவே கடைசி ஸ்டேஜா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க என்னதான் இறந்துருவாங்க. சரிங்களா? சோ எய்ட்ஸ் ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் வந்து ஹியூமன் இம்யூனோ வைரஸ், அதாவது ஹெச்ஐவின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இது எதை பாதிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃபென்சிவ் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதிக்குது. முக்கியமா நோய் எதிர்ப்பு மனிதனுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் எதான் சொல்லுவாங்க? WBC, ஒயிட் பிளட் கார்பசல்ஸ், நம்மளுடைய ரத்த வெள்ளை அணுக்கள்ல தான் நம்மளுடைய எதிர்ப்பு மண்டலமே இருக்கு. நான் பிளட் எடுக்கும் போதே சொல்லியிருப்பேன், சாரி 5 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? மோனோசைட்ஸ், லிம்போசைட்ஸ், பேசோஃபில், நியூட்ரோஃபில், ஈசினோஃபில் இதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்குங்களா? அதுல முக்கியமா அந்த லிம்போசைட்ஸ் ஒரு செல்லு சொல்லியிருப்பேன். அதுலதான் வந்து உங்களுக்கு டி செல்னு ஒரு செல் இருக்கும். அந்த டி செல்லுடைய முக்கியமான வேலையை வைரஸை தாக்கி அழிக்கக்கூடியதுதான். ஆனா அந்த டி செல்லையே தாக்கி அழிச்சு துவம்சம் பண்ணக்கூடிய ஒரு வைரஸ் தான் எது? ஹெச்ஐவி. சோ சரிங்களா? சோ டோட்டலா அதே டேமேஜ் பண்றதால உங்களுக்கு இருக்கிற எல்லா மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் உடம்புல வந்து என்டர் ஆயிடும். சோ அதனால ஆட்டோமேட்டிக்கா வந்து வைரஸ் ஹெச்ஐவி வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா டிபியும் வந்துடும். அதனாலதான் டிபியும் ஹெச்ஐவியும் ட்வின்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி ஹெச்ஐவியால அஃபெக்ட் ஆனவங்க வந்து டிபியாலையும் பாதிக்கப்படுவாங்க. அவங்க பாக்குறதுக்கே அப்படிதான் இருப்பாங்க. சரிங்களா? சோ அதுக்கு காரணம் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஒரு சிறிய ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா ரொம்ப நச்சுத்தன்மை கொண்டது அப்படின்னா வைரஸ் தான். 1 நானோமீட்டர் தான். அதுவே வந்து நம்ம உடம்புல உள்ள போயிடுச்சுன்னா பாக்டீரியா எல்லாம் வந்து போறதுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எஃபெக்ட் ஆகுறதுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஓகேங்களா? சோ அதனால ட்வின்ஸ் டிசீஸ்னு கேட்டா எய்ட்ஸ் அண்ட் டிபி அந்த கொஸ்டின் பாத்துக்கோங்க. சரிங்களா? நான் எய்ட்ஸ் இருக்கும்போது சொல்லுவேன். அடுத்து டெங்கு ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா பிலேவி வைரஸ், டெங்கு காய்ச்சல். ஓகேங்களா? சோ இது வந்து எங்க பாதிக்கும்னா தலை மற்றும் கண். இதனாலயும் வந்து இறப்பு நேரிடுகிறது. ஓகேங்களா? டெங்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமா பரவிட்டு இருந்துச்சு. சோ இது எதனால பரவுது? கொசுவால. முக்கியமா எதால? கொசுவால பரவுது. பகலில் கடிக்கக்கூடிய கொசு. ஓகேங்களா? அங்கே கூட எழுதிக்கோங்க நீங்க. சரிங்களா? எழுதிக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இது ஒரு வெக்டார் பார்ன் டிசீசஸ் தான். ஓகேங்களா? அதாவது கடத்திகளால் பரவக்கூடிய ஒரு நோய் தான். ஓகேங்களா? என்ன கொசு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகலில் கடிக்கக்கூடிய கொசுவான எய்டஸ் கொசு. ஓகேங்களா? எய்டஸ் எகிப்தி அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமான கொஸ்டின். பகலில் கடிக்கக்கூடிய கொசு இது. இந்த கொசு கடிச்சிச்சுன்னா என்ன ஆகும்? டெங்கு வந்து பரவும். அதாவது கடிச்சிட்டாலே பரவாது. டெங்கு பேஷண்ட்ஸ் யாரா உடம்புலயாவது இந்த கொசு உட்காந்துட்டு மறுபடியும் நல்ல ஹெல்தியான பர்சன் மேல உட்காந்துச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த பிலேவி வைரஸ் எடுத்துட்டு வந்து இன்னொருத்தவங்க உடம்புல தொத்து வச்சிரும். சரிங்களா? சோ அதுதான் பகலில் கடிக்கக்கூடிய கொசு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? நான் என்னென்ன கொசு எல்லாம் சொல்றேன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய மொஸ்கிட்டோஸ் நம்ம பார்ப்போம். சரிங்களா? அடுத்து போலியோவை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் வந்து பிலியோ வைரஸ். ஓகேங்களா? சோ போலியோ வந்து முற்றிலுமாக இந்தியாவில வந்து என்ன பண்றது, எராடிகேட் பண்ணியாச்சு. சரிங்களா? போலியோவே கிடையாது. சரிங்களா? சோ அதனாலதான் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம போலியோ தினம் கொண்டாடுறோம். சரிங்களா? போலியோக்கான சொட்டு மருந்து ஒவ்வொரு வருஷமும் போட்டுட்டு தான் இருக்கிறோம். அதனால போலியோவே நம்ம நாட்டுல கிடையாது, எராடிகேட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஆனா வந்து நம்மளுடைய அண்டை நாட்டுகள்ல போலியோ இன்னும் இருக்கு. சரிங்களா? தெரியும் இல்லையா? எந்தெந்த நாட்டுல எல்லாம் போலியோ இன்னும் சஸ்டைன் ஆயிருக்கு? எனி ஐடியா? சோ ஆல்மோஸ்ட் பிப்ரவரி 2012 வந்து நம்மளுக்கு இந்த கொஸ்டின் வேணா எழுதிக்கோங்க. மெயின்ஸ் யூஸ் ஆகும். பட் உங்களுக்கு யூஸ் ஆகாது. மெயின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும், பிரிலிம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகாது. ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. 2012 வந்து பிப்ரவரி மந்த்ல வந்து WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனே டிக்ளேர் பண்ணிட்டாங்க, இந்தியா வந்து போலியோ வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரில இருந்து ஃப்ரீ ஆயிடுச்சு அப்படின்ட்டு.
சரிங்களா. சோ அந்த லிஸ்ட்ல இருந்து இந்தியாவை தூக்கிட்டாங்க. அதாவது போலியோ வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய நாடுகள் அப்படின்றத அந்த லிஸ்ட்ல இருந்து இந்தியாவை தூக்கிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்தியா இஸ் ஃப்ரீ ஃப்ரம் போலியோ. ஓகேங்களா. வேற எந்த கண்ட்ரீஸ்ல இருக்கு அப்படின்னா போலியோ வந்து இன்னும் வந்து பேன் கண்ட்ரீஸ்ல இருக்கு. பேன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நைஜீரியா. ஓகேங்களா. இந்த மாதிரியான நாடுகள்ல இன்னும் வந்து போலியோ சஸ்டைன் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா. ஓகே, அடுத்தது பாருங்க. போலியோ பத்தி வேற எதுவும் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா. இதோட பாதிக்கும் இடம் வந்து த்ரோட், இன்னொன்னு நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம். ஓகேங்களா. அடுத்து இன்ஃபுளுன்சா. இன்ஃபுளுன்சானா ஃப்ளூ. ஓகேங்களா. இது வந்து ஏற்படுத்தக்கூடியது மிக்சோ வைரஸ் பாதிப்பு. இது ஒரு ஃப்ளூ, ஒரு காய்ச்சல் மாதிரிதான். சரிங்களா. உடல் முழுவதும். நெக்ஸ்ட் அம்மை நோய்கள். சோ அம்மை நோய்கள் எல்லாமே வந்து முக்கியமா அந்த சின்னம்மை பெரியம்மை வந்து முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டுச்சு. சரிங்களா. சோ இந்தியாலயே அதே மாதிரி இந்த டிக்ளேர் பண்ணிட்டாங்க, இந்தியா இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஸ்மால் பாக்ஸ். ஓகேங்களா. இந்த அம்மை நோய்கள் வந்து பாத்தீங்கன்னா வெரிசெலா அண்ட் வெரியோலா வைரஸால ஏற்படுது. சிக்கன் பாக்ஸ்ன்றது வெரிசெலா, ஸ்மால் பாக்ஸ்ன்றது வெரியோலா வைரஸ். பாதிப்பு தெரியும் உடல் முழுவதும். ரெட் எரிப்ஷன்ஸ், ஒரு சிவப்பு சின்னதா ஒரு பல்ஜ் ஆகி இருக்கும். அம்மை நோய்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பேர்ட் ஃப்ளூ. பேர்ட் ஃப்ளூன்றது என்னது? பறவை காய்ச்சல். இப்ப கூட ரீசெண்டா வந்து பரவிச்சு இல்லையா. சோ பன்றி காய்ச்சல் நினைக்கிறது. ஓகேங்களா. பறவை காய்ச்சல் வந்து H5N1 என்ற வைரஸால பரவுது. சோ இது ஏற்படுத்தக்கூடியதும் ஃபீவர் தான். ஓகேங்களா. ஸ்வைன் ஃப்ளூ வந்து பன்றி காய்ச்சல் H1N1. இந்த H5N1 H1N1 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கன்ஃபியூஸ் ஆகும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெச்னா என்னன்னா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஹீமோ அக்ளூட்டினின், அதோட எக்ஸ்பிளான்ஷன். என்டுனா நியூரோ அமினிடேஸ். ஹீமோ அக்ளூட்டினின் நியூரோ அமினிடேஸ் அப்படின்றது தான் அந்த HN-க்கான எக்ஸ்பான்ஷன். ஓகேங்களா. H5N1 H5N1 வைரஸ் என்ன நோயை ஏற்படுத்தும்னா பறவை காய்ச்சல். H1N1னா பன்றி காய்ச்சல். சரிங்களா. சோ அதே மாதிரி மீசல்ஸ், தட்டம்மை. இது வந்து தட்டம்மை. மீசல்ஸ்னா என்னது? தட்டம்மை. தட்டம்மை ஏற்படுத்தக்கூடியது பாராமிக்சோ வைரஸ். ஓகேங்களா. சேம், உடல் முழுவதும் பாதிப்பு. ரெட் எரிப்ஷன்ஸ் ஆன் பாடி. ஓகேங்களா. அதுதான் காமன் கோல்டு, சாதாரண சளி. சாதாரண சளியை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் வந்து ரைனோ வைரஸ். ஓகேங்களா. பாதிக்கும் இடம் என்னது? லங்ஸ். ஓகேங்களா. சோ அப்படி இல்லைன்னா நம்மளுடைய ஜெனரலா வந்து லங்ஸ் தான் பாதிக்கும். காமன் கோல்டு வந்துச்சுன்னா, நிறைய கோல்டு சேர்ந்துச்சுன்னா இந்த சளியெல்லாம் வந்து லங்ஸ்ல போத்துட்டு அது வந்து நிமோனியா அந்த மாதிரியான பெரிய நோய் ஏற்படுத்த காரணமா இருக்கு. சோ ரைனோ வைரஸ். பாதிக்கும் இடம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. ருபெல்லா வைரஸ். ருபெல்லாம வந்து புட்டாளம்மை சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ அதுவும் இந்த பாராமிக்சோ வைரஸ்ல தான் வரும். மம்ஸ், ரொபெல்லா இது எல்லாமே இந்த மாதிரிதான் வரும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல, அதனாலதான் விட்டுட்டேன். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். அடுத்து ஜாண்டிஸ், ஹெப்படைட்டிஸ். ஹெப்படைட்டிஸ்னா என்னது? மஞ்சள் காமாலை அல்லது ஜாண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து HAV HBV. HIV கிடையாது, HAV. ஹெப்படைட்டிஸ் A வைரஸ், ஹெப்படைட்டிஸ் B வைரஸ் அப்படின்ட்டு ரெண்டு இருக்கு மஞ்சள் காமாலையிலே. முக்கியமா இதோட பாதிக்கும் இடம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. மஞ்சள் காமாலை எங்க பாதிக்கும்? லிவர். ஓகேங்களா. கல்லீரலை தான் பாதிக்கும். லாஸ்ட் ஒன் ராபிஸ், வெறிநாய்க்கடி. சோ ராபிஸை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் வந்து ராப்டோ வைரஸ். பாதிக்கும் இடம் வந்து ஸ்கின், தோல். ஓகேங்களா. இந்த ராபிஸ்க்கு இன்னொரு ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்கு. என்னன்னா இந்த ராபிஸ் வெறிநாய்க்கடி கடிச்சிச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சிம்டம் இருக்கும். அதுக்கு பேர் வந்து ஹைட்ரோபோபியா. ஹைட்ரோபோபியானா ஹைட்ரோனா நீர், போபியானா பயம். நீரை பார்த்துனா பயம் இருக்கும் அவங்களுக்கு. ஓகேங்களா. ராபிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஹைட்ரோபோபியா இருக்கும். சரிங்களா. சோ இந்த போபியா என்றதால நான் இதை சொல்றேன், வேணா ஜஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க பாக்ஸ் போட்டு. தலசோபோபியான்னு உங்க புக்ல ஒரு இடத்துல வரும். ஓகேங்களா. போட்டோபோபியான்னு ஒரு இடத்துல வரும். சோ போட்டோபோபியா. ஆல்பினிசம்ல தான் போட்டோபோபியா வரும். ஆல்பினிசம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு போட்டோபோபியாவே ஒளி வெறுப்புன்னு சொல்லுவாங்க. வெளிச்சத்தை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கும், வெறுப்புன்னுவாங்க. ஓகேங்களா. தலசோபோபியானா வந்து கடலை பார்த்து பயம், கடல், சி. ஓகேங்களா. இது கடல், இது என்னது? ஒளி. ஒளினா சவுண்ட் கிடையாது, லைட். சோ ஜஸ்ட் பாக்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. உங்க புக்ஸ்ல இந்த டேர்ம்ஸ்ல இருக்கு. சப்போஸ் கேட்டாங்கன்னா தெரியணும், அதுக்காக தான் இங்கே எனக்கு ஞாபகம் இருக்கும் போது சொல்லிடுறேன்.
ஓகேவா? சோ இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா எய்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வைரஸ் என்னது? எய்ட்ஸ். எய்ட்ஸ் பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளனேஷன். கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து 15 கொஸ்டின் இருக்கு எய்ட்ஸ் பேஸ் பண்ணி. சரிங்களா? சோ எய்ட்ஸோட எக்ஸ்பான்ஷன் என்ன? அக்வயர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். இதோட எக்ஸ்பான்ஷன் அடிக்கடி கேட்டுட்டு இருந்தாங்க. இது எந்த நோயால, சரி எந்த வைரஸால பரவுது? ஹியூமன் இம்யூனோ வைரஸ். இந்த வைரஸ் என்ன ஷேப்? ஸ்பெரிக்கல் ஷேப். ரிப்பீட்டட் கொஸ்டின். கோள வடிவ வைரஸ். ஓகேங்களா? இந்த வைரஸ் என்ன வடிவத்துல இருக்கும்? கோள வடிவம். ஓகேவா? சோ இது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவர் யாரு? இத ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சதுன்னு சொல்ல முடியாது. தனிமைப்படுத்தியவர் யாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் தனிமைப்படுத்தி அதை பத்தி ரிசர்ச் பண்ணவர் வந்து ரூப் மாண்டகர் அப்படின்றவர் தான். ரூப் மாண்டகர் பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர். இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த வைரஸை தனிமைப்படுத்தினார். ஆனா இவருடைய ஸ்டூடெண்டான ராபர்ட் கேலோ தான் அதை ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சதே. அப்ப எய்ட்ஸை உண்டாக்கக்கூடிய வைரஸை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவர் யாரு? எய்ட்ஸ் கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ராபர்ட் கேலோ தான். ஓகேங்களா? ராபர்ட் கேலோ 1983. சாரி, ராபர்ட் கேலோ வந்து 84, லூக் மாண்டகர் 83ல தனிமைப்படுத்தினார். சோ அப்ப எய்ட்ஸ் கண்டுபிடிச்சது யாரு? ராபர்ட் கேலோ. யுஎஸ்ஐ சார்ந்தவர். ஓகேங்களா? யுஎஸ், அமெரிக்காவை சார்ந்தவர். சோ இந்த எய்ட்ஸ் வந்து எதன் மூலமாக பரவும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஏற்படுவது வைரஸால. பட் பரவுவதற்கு காரணமா இருக்கக்கூடியது ரீசனபிளா ஒரு 3 மெத்தட்ஸ் ஸ்ப்ரெட் ஆகுறது காரணம். சோ எந்தெந்த மூலமா ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ரொம்ப அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. இத பத்தி நிறைய பேருக்கு தெரியும். சரிங்களா? சோ எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும் எய்ட்ஸ் வந்து பரவுவதற்கு காரணமா இருக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளட் டிரான்ஸ்பியூஷன், ரத்தம். எய்ட்ஸ் உள்ளவங்களுக்கு உள்ள ரத்தம் வந்து இன்னொரு நல்ல உடம்புல போகும்போது அதனால பரவும் எய்ட்ஸ். பிளட் டிரான்ஸ்பியூஷன், ரத்தம் பரிமாற்றும் பொழுது. ஓகேங்களா? சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஓகேங்களா? ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நடக்கும். அதுக்கப்புறம் ஸ்டெரலைஸ்ட் இன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது நன்கு ஸ்டெரலைஸ் பண்ண மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஒருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணதை இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? சோ அடுத்தது வந்து இன்டர்கோர்ஸ். ஓகேங்களா? செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இருந்துச்சுன்னா அப்பயும் இந்த வைரஸ் வந்து பரவதுக்கு காரணமா இருக்கும். சோ இது எல்லாமே. இன்னொரு முக்கியமானது மதர் டு சைல்டு டிரான்ஸ்மிஷன். ஓகேங்களா? இப்ப மதருக்கு வந்து எய்ட்ஸ் இருந்துச்சுன்னா, மோஸ்ட்லி வந்து மதருக்கு இருக்குன்னா அது வந்து அவங்களுக்கு மேபி இருக்காது. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து அவங்களுக்கு பரவி இருக்கலாம். சரிங்களா? சோ அப்ப மதருக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த குழந்தைக்கும் டிரான்ஸ்மிஷன் நடக்கலாம் த்ரூ பிளசண்டா, தொப்புள் கொடி மூலமாக. சோ மதர் டு சைல்டு டிரான்ஸ்மிஷன். சோ ரீசெண்டா வந்து அத கூட ஒரு கண்ட்ரி வந்து எராடிகேட் பண்ணதா வந்து நியூஸ்ல படிச்சேன். பட் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சோ எந்த கண்ட்ரின்னு எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல. பட் மதர் டு சைல்டு டிரான்ஸ்மிஷன் வந்து நெக்லெக்ட் பண்ணிருச்சு ஒரு கண்ட்ரி. ஓகேங்களா? அத நல்லா பாத்துக்கோங்க. அது எந்த கண்ட்ரி அப்படின்றது பாத்துக்கோங்க. ஓகே, தாய்லாந்து. சரிங்களா? தாய்லாந்து தான் கரெக்ட். So first country to eliminate the mother to child transmission of HIV. ஓகேங்களா? சோ இந்த 4 முறை மூலமாக மட்டும்தான் எய்ட்ஸ் வந்து பரவும். சலைவானா ஸ்ப்ரெட் ஆகாது. நிறைய பேர் வந்து எய்ட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆன காலத்துல வந்து ரொம்ப எய்ட்ஸ் பேஷண்ட்ஸ் ரொம்ப தள்ளி வைக்க ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? சோ ரொம்ப வந்து அவங்கள என்ன சொல்றது, தனிமைப்படுத்தினாங்க. எப்படி சொல்றது, அவங்க சாப்பிட்ட தட்டுல சாப்பிடக்கூடாது, அவங்கள தொடக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப தள்ளி வைக்கல ஆரம்பிச்சாங்க. சோ ஃபுட்ல எல்லாம் பரவும், அப்படிலாம் பரவும். அதெல்லாம் எதன் மூலமாகவும் பரவாது. அவங்க கூட வந்து க்ளோஸா இருக்கிறதாலயோ இல்ல தொட்டு பழகினாலோ பேசினாலோ எதன் மூலமும் பரவாது. எக்ஸப்ட் இந்த 4 மெத்தட் மட்டும்தான், 4 ப்ராசஸ் மூலமா மட்டும்தான்
பரவும். அதாவது நம்ம உடம்புல இருந்து இன்ஜெக்ட் ஆனா மட்டும்தான் அந்த பிளட் மதர் டு சைல்டு பிளசண்டா இன்டர்கோர்ஸ், ஓகேங்களா, இன்னொன்னு என்ன சொன்னேன், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன், ஓகேங்களா. சோ ஊன்லாம் கூட கிடையாது சரிங்களா, அதெல்லாம் கூட நம்ம சொல்ல முடியாது சரிங்களா. சோ அதாவது முக்கியமா அந்த பிளட் அந்த உடம்புல இருந்து போகக்கூடிய அந்த திரவத்தாலதான் பரவுமே சரிங்களா. சோ அதுதான் மெயின். ஸோ ஒன்லி இந்த 4 ப்ராசஸ் சரிங்களா. ஸோ இது வரைக்கும் இன்னைக்கு பொழுதும் இதோட கண்டினியூவேஷன்ஸ், இதுக்கான மருந்துகள், இதோடைய டெஸ்ட், ஓகேங்களா, இது எல்லாமே நாளைக்கு கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். அது மட்டும் கிடையாது, இந்தியால என்ன அவேர்னஸ் கேம்பெயின் கொண்டு வந்தாங்க எய்ட்ஸ்க்கு, அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு தான் பார்ப்போம் கண்டினியூஷன். ஸோ ஆனா நாளைக்கு ஜுவாலஜி கிடையாது, நாளைக்கு கெமிஸ்ட்ரி பார்க்கலாம், ஓகேங்களா. கெமிஸ்ட்ரி பார்க்கலாமா இல்ல ஜுவாலஜி முடிச்சிடலாமா டிசீசஸ் டாபிக்? So same timing 6 to 7. Okay. So நாளை கிளாஸ்ல மீதி நம்ம, ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா? யூஸ்வலா டிசீசஸ் டாபிக் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேளுங்க. ஸோ இந்த கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இப்பயே கேட்டுருங்க. கொரோனா வைரஸ் அடுத்ததுதான், எய்ட்ஸ் முடிஞ்சிச்சுன்னா மெர்ஸ், சார்ஸ், எபோலா நாளைக்கு கிளாஸ்ல தான் கொரோனா வைரஸ், ஓகேங்களா. தனபாரதி, கொரோனா வைரஸ் பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்களா? ஓகே, தேங்க்யூ.